முதல் கிஃப்டாக 10 லட்சம் ரூபாய் காசும் என்ற ஒரு வாகனமும் மற்றது ஒரு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று 3 இது இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு இருந்தால் ஓகே, இல்லாட்டி வீடு கட்டி தந்தா ஓகே, இல்லாட்டி வாகனம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. காசு தந்து அப்போ ஓகே, உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இதால் காசு இருந்தால் ஓகே. ஓகே, அப்போ உங்களோட பேர் என்னென்னா? சுதர்சன். ஓகே, அப்போ உங்களுக்காண்டி பர்த்டே ஆமான்னு சொல்லி நாங்கள் ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வந்து நாங்கள் இதை வச்சுருங்க. சரி ஓகே, நீங்கள் 10,000 வீட்டை 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை இதாண்டி விட்டோம். 2 மந்தில் உங்களுக்கு ஒரு இது வந்துடும். ஸோ இருக்குமா? போய் இன்னொரு கிஃப்ட் நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்க, என்ன இருந்தால் நல்லா இருக்குமான்ட்டு. எது கொடுத்தாலும் ஓகே. அவர் 2 அடி கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே, இல்லையா நாங்கள் வந்து 3 வருஷத்துக்கு முதல் கொண்டக்மெண்ட் வண்டி எல்லாத்தையும் கணக்கு எடுத்தது. திருப்பி 3 மாதத்துக்கு முதல் வந்து எல்லா ஏரியாவுக்கையும் இது எடுத்தது, நம்பர்கள் எடுத்து லொத்தரில் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ வந்து அதில் உங்களோட நம்பரும் வந்தது. நாங்கள் அப்போக்கு வந்து அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி போனீங்க. உங்களுக்கு அந்த கிஃப்ட்கள் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து முதல் கிஃப்டாக 10 லட்சம் ரூபாய் காசும் என்ற ஒரு வாகனமும் மற்றது ஒரு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று 3 இது இருக்குது. ஸோ இதில் 3 உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணும்? என்ன நாங்கள் அதை லொத்தர் இதில் உங்களுக்கு இது பர்த்டே அமௌண்ட் கேள்விப்பட்டோம். நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, அந்த 3 இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எந்த இதுக்கு உங்களுக்கு ஓகே. இப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு இருந்தால் ஓகே, இல்லாட்டி வீடு கட்டி தந்தா ஓகே, இல்லாட்டி வாகனம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். நாங்கள் ஜெஃப்னாவில் இருக்கோம். நாங்கள் ஜெஃப்னா ஃபினான்ஷியல் என்ற கம்பெனியிலேருந்து இருக்கோம். ஸோ அதான் உங்களை இது வந்து இப்போ ரேண்டமாக கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணி அவைக்கு நாங்கள் இது செய்கிற மாதிரி. அதுக்காண்டி தான் நம்மளோட ஒரு வீடியோ இது செஞ்சு முடிஞ்சா பிறகு இந்த வீடியோவும் செஞ்சுவோம். ஸோ உங்களுக்கு அந்த 3 இதில் உங்களுக்கு என்ன இது வேணும்? இப்போ 3 என்னன்னா இப்போ வீடு இப்போ 3 இப்போ முதலாவதாக 10 லட்சம் ரூபா காசு, 2வது வீடு, 3வது வாகனம். இந்த 3ம் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவை இருக்குன்னு நாங்கள் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க. நாங்கள் திருப்பி வீடு கட்டி கொடுக்க போகிறோம்ட்டா அவங்களுக்கு அது பிரயோசனப்படாது. ஸோ அப்படி இந்த 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஓகேயா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அது உங்களுக்கு ரெடி. இப்போ நாங்கள் ஒரு 2 மந்த்துக்கு பிறகு உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். காசு தான் தேவை. அப்போ ஓகே, உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இதால் காசு இருந்தால் ஓகே. ஓகே, அப்போ உங்களோட பேர் என்னென்னா? சுதர்சன். ஓகே, அப்போ உங்களுக்காண்டி பர்த்டே ஆமான்னு சொல்லி நாங்கள் ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வந்து நாங்கள் இதை வச்சுருங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அந்த கேஷ் தந்தால் நீங்கள் என்ன மாதிரி இதுன்றீங்க? ஓகே, காசு ஒன்றும் பிரச்சனையாக ஓகே, அதுக்கான ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கீமை பற்றி நினைக்கிறீங்க, நாங்கள் இப்படி செய்கிறோங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். ஓகே, அதான் நீங்கள் எனக்கு விளங்குது என்னத்துக்காண்டி இது வந்து சும்மா ஊருக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுங்க? நாங்கள் முதல்ல வந்து இந்த இதாண்டி நம்பரை வச்சு தான் அந்த பேரை வச்சு லொத்தரில் போட்டு யாராச்சும் அந்த பேர் வரும். ஸோ அதை வச்சு அவையை கண்டக்ட் பண்ணி கதைக்கு ஒரு நல்ல இதுதான் ஓகே. அப்போ இந்த பர்த்டேக்கு செலிப்ரேஷன் ஒன்றுமே இல்லையா? சரியா, சரி ஓகே. நீங்கள் இப்போ இன்றைக்கு நைட் பார்ட்டி எப்படி ஒன்றுமே இல்லையா? சரி ஓகேண்ணா. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ கேஷ் இருக்குமா? ஓ போய் வரும். சரி ஓகே, நீங்கள் 10,000 இல்லாட்டி வீட்டை 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை இதாண்டி விட்டோம். 2 மந்தில் உங்களுக்கு ஒரு இது வந்துடும். ஸோ இருக்குமா? போய் வரும். அப்போ எடுத்துகிட்டு வருவீங்களா? அப்போ எடுக்கலாம். எந்த பேங்க்? எந்த பேங்க் யூஸ்? அப்போ சரி ஓகே, நாங்கள் போக உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், அதில் எடுப்போம். ஓகே, சரி ஓகே. நீங்கள் சத்தமாக கதைக்கிறீங்க இல்லை? ஓகே, உங்களோட பேர் இந்த வீட்டு அட்ரஸ் அதில் சொன்னீங்கன்டா ஓகே. ஓகே, கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்டா ஓகே. ஓகே இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் ஓகேண்ணா. உங்களோட பேர் அட்ரஸு சரி ஓகேண்ணா, நன்றி. நாங்கள் சர்ப்ரைஸ் சரி
சரி ஓகே. அப்போ உங்களுக்கு அன்றைக்கி அந்த மிச்சம் கிஃப்ட்டை பார்ப்போம்மா. சரி இந்த டேபிள் இன்னும் இருக்கா? நான் 10 லட்சம் இல்லைன்னு சொன்னாங்க, ஏமாற்றி போட்டாங்க, எல்லாம் ஃபீல் போட்டாங்க கூட. சரி ஓகே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ உங்களை இந்த பர்த்டேக்காண்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக கிஃப்ட்கள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் யார் தந்திருப்பாங்க? சித்தியும் வேறு என்ன பேர் அவங்கள? என்ன பேர்? சித்தி சித்தாம்னா அது நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க, நாங்கள் கடைசியாக சொல்லுவோம். நீங்கள் இருந்த வெளிநாடு மோஸ்ட்லி இங்கே இல்லை, ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. சித்தியும் சித்தாங்க. அப்போ இங்கே இருந்தா யாரா இருக்கு? அக்காவா இருக்கு. வேறு திரும்பி இல்லையா? வைஃபா இருக்கு. அப்போ கடைசியாக தான் வைஃபுக்கு வாரீங்க எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு. கடைசியாக தான் வைஃபுக்கு வாரீங்க எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு. வைஃபை தவிர வேறு யாரும் இல்லை. சரி ஓகே. நாங்கள் அப்போ கிஃப்ட்டை பார்ப்போம்மா. ஓப்பன் பண்ணி. சரி ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்காண்டி ஜீன்ஸும் டிஷர்ட்டும் வந்துருக்குது. சரி ஓகே. அடுத்த ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. சரி ஓகே. அப்போ உங்களுக்காண்டி ஒரு கேக் ஒன்று வந்துருக்கு. ஸ்பெஷல் சாக்லேட் கேக். ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டின்னு போட்டு வந்துருக்குது. ஸோ சரி ஓகே. யார் அனுப்பியிருப்பாங்க? சித்தியாக தான் இருக்கு. என்னென்னு சொல்கிறீங்க? ஏன் அவாண்டு ஷுவர் பண்ணி சொல்கிறீங்க? ஏன் அவாண்டு சொல்கிறீங்க ஷுவர் பண்ணி? வேறு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா? சர்ப்ரைஸ் தந்திருக்க மாட்டாங்க அப்படியா? ஓகே. அப்போ அவங்க தான் சித்தா தான், சித்தி சித்தப்பா. சரி ஓகே. இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது என்ன ஆயிருக்கு? ஒன்றுமில்லை, தெரியலை. இன்னொரு கிஃப்ட் நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்க, என்ன இருந்தால் நல்லா இருக்குமாண்டு. எது கொடுத்தாலும் ஓகே. அவர் 2 அடி கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே சரி ஓகே. அப்போ உங்களோட இன்னொரு கிஃப்ட்டை பார்ப்போம்மா. இது என்ன வந்திருக்கு சொல்லிட்டு? என்ன? ப்ளூடூத் இல்லை, வேறு அதோட ஸ்பெஷலாக. சரி ஓகே. அப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன் கதைக்கிறீங்க? இல்லை வைக்கமா? ரிங் வந்திருக்கு. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. சரி ஓகே. உங்களுக்கான இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு. கண்ணை மூடணும் படிவா. கண் தெரியாத அளவுக்கு மூடணும். கண்ணை மூடுங்க. இருக்கு இருக்கு. எத்தனை தெரியலையா? கண்ணை மூடி இருக்கணும். ஓகே. பிறகு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து பின்னுக்கு வச்சுருக்கு. உங்களுக்கு பின்னுக்கு பாருங்க பின்னுக்கு. சரி ஓகே. அப்போ உங்களுக்கு தான் உங்களுக்காண்டி இவ்வளோ கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி இதாண்டி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்ஸோட முடிச்சிட்டீங்க, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையா? சரி ஓகே. அப்போ அந்த ரிங்கை போட்டு விடுறீங்களா? சரி ஓகே. போட்டு கத்தியை கீழே வச்சுட்டு. ஓகே. உங்களுக்காண்டி சர்ப்ரைஸ் செய்யணுமெண்டு நேற்று முழுக்க ஓடி தெரிஞ்சு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி தந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறீங்க? ஸ்பெஷலாக நான் பிறகு சொல்கிறேன். இப்போ தேங்க்ஸ் மட்டும்தான். சரி ஓகே. அப்போ இப்படி வெறுமட்டு எதிர்பார்த்தீங்களா? ஓகே. அப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் அவ்வளோ கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணது. ஓகே. அப்போ சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோம். இவ்வளவு நிலமா சந்தோஷமா இருக்கிறார். என்னோட எந்த ஒரு என்ன சொல்ல கஷ்டப்படுத்தினதெல்லாம் இல்லை. அவருக்காண்டி இந்த ஒரு தடவை யாருமே இவருக்கு செய்தது இல்லை. நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் செய்திருக்கேன்.
அது எனக்கு முதல்ல இருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த இயர் தான் செய்ய முடியல. சரி, அவங்க உங்களுக்கான செய்யணும்னு கனகாலமாக யோசிச்சு இப்போ தான் செஞ்சுருக்குறாங்க. ஸோ எத்தனை வருஷம் கழிச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்ஸ் தவிர என்ன? சரி, ஓகே, ஹாப்பியா? ஓகே, கேக் கட் பண்ணி சீத்துவோம்மா. சரி, ஓகே. ஏன் கண்கலங்குறீங்க? பிறந்த நாள் 2 பேரும் கண்கலங்கினா? சரி, ஓகே, கேக் கட் பண்ணி சீத்துங்க. மேனமா பெரிய கேக்கா தெரியல, சாப்பிட முடியும். நான் போகவா கொண்டு போறேன். சரியா? இங்க பாத்து இங்க பாருங்க வீடியோ இங்க சரி, ஓகே அண்ணா. உங்களுக்கு இந்த பிறந்த நாள் மட்டுமில்லை, இனி எல்லா பிறந்த நாளும் சந்தோஷம் அமாட்சியாக கொண்டாட வாழ்த்துக்கள்.